ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நடக்கடலை புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நடக்கடலை நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ நல்லா காலையில் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்குருவோம். இதோட கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்குருவோம். அதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட் கொஞ்சம், இதையும் வேக வச்சுக்கிருவோம் குக்கரில் வச்சு. புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காய் சீல், ஒரு 1/4 மூடி தேங்காய் சீல் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துக்கணும். வறுத்து ஜாடியில் ஆற வச்சுட்டு ஜாடியில் அரைச்சி வச்சுக்கணும். ஒரு வானலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிச்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வேக வச்ச காயை இதில் போட போகிறோம். வேக வச்ச கடலையையும் இதில் போட்டு தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம், பெருங்காயப்பொடி கொஞ்சம், கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி கொஞ்சம், நம்ம பொடி சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு பொடி, நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்பூனில் தனி மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம், மண்டை வெல்லம், தேங்காயை பன்மதில் ஜாயின் பண்ணி. இப்போ நமக்கு புளிக்குழம்பு எல்லா ஜாமான்களும் போட்டாச்சு. இப்போ புளிக்குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடணும். புளிக்குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த புளிக்குழம்பு நடக்கடலை புளிக்குழம்பு நடக்கடலை போடுறதுனால புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.